பாக்கியலட்சுமி ஈஸ்வரி பண்ண ஒரு மோசமான காரியத்தினால இனியா ரொம்பவுமே தவறான முடிவு எடுத்துறாங்க. இதை பார்த்த பாக்கியா ஈஸ்வரியை வெளுத்து வாங்கிடுறாங்க. ஒரு வழியாக ஈஸ்வரி பண்ண பாவத்துக்கு ஈஸ்வரி ஜெயிலுக்கும் போகிறாங்க. இது எல்லாமே பாக்கியலட்சுமியில் அடுத்தடுத்து நடந்த நடக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க. பாக்கியலட்சுமி இந்த வாரத்துக்கான ப்ரொடக்ஷன் என்னென்னு பார்த்துடலாம். பாக்கியா இங்கே எவ்வளோ பேசியுமே ஈஸ்வரி மனசு மாறவே இல்லை. இனியாவை பொண்ணு பார்க்க வர்றது தான். நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும். அதுக்கப்புறமா சொல்கிறபடி கல்யாணம் நடக்கும். இதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு பாக்கியா மேலே போகிறாங்க. இனியாவையும் பாக்கியா இவ்வளோ சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க. ஆனால் இனியா பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. எதுக்காக இப்படி நம்மளை யாரும் நம்பவே இல்லை. நாம் என்ன அவ்வளோ பெரிய துரோகமாக பண்ணிட்டோம். ஆகாஷை பிடிச்சிருந்துச்சு. ஆகாஷ்கிட்ட பேசணும், பழகணும். ஆனால் அம்மா சொன்ன உடனே இனிமேல் ஆகாஷ்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. இருந்தும் கூட என்னை யாருமே நம்பவே இல்லை. அப்போது என் மேலே அவங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. அப்படி தானே? அதுக்கு எதுக்கு நான் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு இங்கே இனியா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இனியா பயங்கரமாக அழுகுறாங்க. இனியாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, நம்ம போலீஸுக்கு கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இனியா போலீஸுக்கும் கால் பண்ணி சொல்கிறாங்க. ஆனால் நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும்போது கரெக்டாக போலீஸ் வந்து இது தடுப்பாங்களா? தடுத்தாலும் நம்ம பாட்டி என்ன பண்ணுவாங்க? ஸோ நாளைக்கு தடுத்துட்டா நாளைக்கு ரெடி பண்ணுவாங்க. அதையும் தடுத்தா அடுத்த நாள் ரெடி பண்ணுவாங்க. ஆக மொத்தம் பாட்டிக்கும் டேடிக்கும் இனிமே நம்ம மேல் நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. நாம் ஒரு வாட்டி டேடிகிட்ட பேசி பார்ப்போம். முடியலன்னா நாம் மீதியை அப்புறம் பார்த்துக்கலான்னு இங்கே இனியா டேடிகிட்ட பேசலான்ட்டு போகிறாங்க. கோபியை பார்த்து, டேடி இங்கே பாருங்க டேடி, பாட்டிக்கு தான் என் மேல் நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு கூட டேடி என் மேல் நம்பிக்கை இல்லை. சத்தியமாக நான் எந்த ஒரு தப்பான முடிவு எடுக்க மாட்டேன் டேடி, என்னை நம்புங்க டேடி அப்படின்னு இனியா பேசுகிறாங்க. இல்லை இனியா, நாங்கள் ஒன்றும் உனக்கு இப்போது கல்யாணம் பண்ண போகிறது இல்லை. நிச்சயத்தை தான் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அந்த பையனை பார்த்து பேசி பழகு, ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறமா உனக்கு சொல்லும்போது, அதாவது நீ காலேஜ் படிப்பெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்லை டாடி, நான் காலேஜை முடிச்சுட்டு வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன் டாடி. எதுக்கு இனியா, எதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீ பண்ண காரியத்துக்கு உன்னை இவ்வளோ நாள் விட்டு வச்சது பெருசு, புரியுதா? நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் உனக்கு கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு. அதனால் தேவையில்ல பிரச்சனை பண்ணாமல் அமைதியாக இருந்து அப்படின்னா உனக்கும் நல்லது இனியா. போயிட்டு ரெஸ்ட் எடுப்போ அப்படின்னு கோபி அனுப்புகிறாங்க. ஆனால் இனியா, டாடி என்னை புரிஞ்சுக்கங்க டாடி, இந்த வீட்டில் என்னை அதிகமாக நேசிக்கிறது நீங்கள் தான் டாடி. நீங்கள் தானே என் மேலே அதிகமாக நம்பிக்கை வச்சுருப்பீங்க. ஏன் டாடி உங்களுக்கே இப்போ என் மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு? அந்த நம்பிக்கையெல்லாம் நீ கெடுத்துட்டேன் இனியா. இதுக்கு மேலேயும் ஒன்று நான் நம்புறதுக்கு ரெடியாக இல்லை. நீ போய் இனியா அப்படின்னு இங்கே கோபியை அனுப்பிச்சுட்றாரு இனியாவை. கரெக்டாக அப்போ தான் ஈஸ்வரி உள்ளே வராங்க. உள்ளே வரவும், என்னாச்சுடா கோபி, என்ன சொல்கிறா என்ன சொல்கிறாம்மா? என் மேலே நம்பிக்கை வைங்க, எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம், நான் படிக்கணும், வேலைக்கு போகணுன்னு சொல்கிறா. கோபி, அதெல்லாம் நம்பாத, இதுக்கு மேலே நம்ப முடியாது. அவங்க ஆத்தாக்காரி என்ன பண்ணா ஞாபகம் இருக்கா? எழிலுக்கு அந்த வர்ஷா கூட கல்யாணம் பண்ணும்போது இப்படி தான். எழில் வந்து அமிர்தாவை லவ் பண்ணுறான். அப்படி இருக்கும்போது வர்ஷா கூட கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிப்பாட்டி அமிர்தாவை கல்யாணம் பண்ணி வச்சா எழிலுக்கு பாக்கியா. அன்றைக்கி மட்டும் பாக்கியா அப்படி பண்ணாமல் இருந்திருந்தா இன்றைக்கி வருஷம் இந்த வீட்டு மனைவி, இந்த வீட்டு மருமகளாக இருந்திருப்பா. அதே மாதிரி தான் இனியாவுக்கு எப்போனாலும் பாக்கியா மனசு மாதிரி அந்த ஆகாஷையே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யோசிச்சு பாரு, அப்படி ஒன்று நடக்கவே கூடாதுடா. அதனால தான் சொல்கிறேன், யார் என்ன சொன்னாலும் சரி, நாம் எடுத்த முடிவில் நம்ம தெளிவாக இருப்போம். இனியாவுக்கு நான் பார்த்த அந்த பையன் நல்ல பையன், ரொம்ப அமைதியான பையன், நல்லா படிச்சிருக்கான், நல்ல வேலைக்கு போகிறான், சொத்து பத்து நிறையா இருக்குது. அந்த பையன் தான் கரெக்டாக இருப்பான். அம்மா எனக்கு புரியுதுமா, அப்படியே நீங்கள் இது பண்ணுறீங்க. அதான் கோபி சொல்கிறேன், அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி நீ எதுவும் மனசு மாறாத, மனசை போட்டு குழப்பிக்காத. அப்படி குழப்பம்னா பாதிக்கப்பட போகிறது நம்ம பொண்ணோட வாழ்க்கை தான். அம்மா அதெல்லாம் எனக்கு தெரியுதுமா, அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே இனியாவும் போலீஸ் கால் பண்ணி சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் எல்லாருமே பயந்து போயிருக்காங்க. சொல்லப்போனால் பாக்கியா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பாக்கியாவில் முடியவே இல்லை. இங்கே இனியாவும் அமைதியாக இருக்காங்க. கரெக்டாக நிச்சயத்தும் நடக்கும்போது இனியா பார்த்து வெளியே வாசலை பார்க்குறாங்க. போலீஸ் வரவே இல்லை. இனியாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ போலீஸ் வரமாட்டாங்களா? அப்போது இவங்க முடிவு பண்ணுற மாதிரி நமக்கு கல்யாணம் கண்டிப்பாக நடக்குமா அப்படின்னு விரக்தியில் இனியா ஒரு தவறான முடிவு எடுக்கிறாங்க. ஸோ இனியா ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு இனியா அவங்க வச்சுருந்த அந்த பாய்சன் எடுத்து குடிச்சிடுறாங்க. ஏன்னா இனியா 2 முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க. ஒன்று, நம்ம போலீஸுக்கு கால் பண்ணுவோம், போலீஸ் வந்து இந்த நிச்சயத்தை தடுத்து நிப்பாட்டி கல்யாணத்தை நடக்கணும் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்படி ஒருவேளை இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியல அப்படின்னா நாம் பாயசம் குடிக்க தான் கரெக்டான முடிவாக இருக்கும் அப்படின்னு. ஸோ பாத்ரூமில் ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தேன் அந்த விஷ பாட்டில் அங்கே வச்சுருக்காங்க. ஸோ இனியா இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த விஷ பாட்டிலையும் போய் குடிச்சிடறாங்க. குடிச்சிட்டு வெளில வராங்க. கரெக்டாக போலீஸ் வந்துடுது. ஸோ போலீஸ் வந்த உடனே இது மாதிரி யார் கேட்டு இந்த நிச்சயத்தை எப்போல்லாம் ரெடி பண்ணுறீங்க,
இந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாமல் நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க. அந்த பொண்ணு இப்போ எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் உடனடியாக இந்த கல்யாண ஏற்பாடெலாம் நிப்பாட்டல அப்படின்னா உங்களை கைது பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு போலீஸ் சொல்ல, அதை கேட்டு இங்கே ஈஸ்வரி, கோபின்னு எல்லாருமே செம ஷாக்காக வராங்க. உங்களுக்கு யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது அப்படின்னு கேட்கும்போது, இங்கே இனியாவும் நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், எனக்கு இதில் விருப்பம் இல்லைன்னா சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட, ஆனால் நீங்கள் யாரும் கேட்கறதா இல்லை, அதனால தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னு அப்போ தான் இனியா வாய்த்து வந்து பேசுகிறாங்க. அதை கேட்டு போலீஸ்காரங்களும் இதோடு நிப்பாட்டிக்கோங்க, இதுக்கு மேலே நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே ஈஸ்வரியும் கோபியும் பயங்கரமாக கொந்தளிக்கிறாங்க. என்ன சார், எங்கள் வீட்டு பொண்ணு, நாங்கள் எங்கள் வீட்டில் அவளுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறோம், அதில் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்க, அது உங்கள் பிரச்சனை தான் சார், நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் இப்போது அந்த பிரச்சனை எங்ககிட்ட வந்துடுச்சு அப்படின்னா அதை நாங்கள் டீல் பண்ணி தானே ஆகணும், எங்ககிட்ட வராத வரைக்கும் தான் சார் உங்கள் பிரச்சனை, எங்கள்கிட்ட வந்துட்டால் அது எங்கள் பிரச்சனை தான் அப்படின்னு இங்கே போலீஸ்காரங்களும் சொல்கிறாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இனியா டக்குன்னு மயங்கி கீழே விழுறாங்க. இனியா மயங்கி விழுந்ததும் எல்லோரும் ஓடி போய் இனியாவுக்கு என்னாச்சுன்னு பார்க்குறாங்க. இனியா வாயிலிருந்து நிறையா கக்குறாங்க. எல்லோரும் பயந்து போயிட்டு இனியாவை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே கொண்டு போய் அனுமதிச்சதுக்கு பிறகு டாக்டர்கள் எல்லாருமே சோதிக்கிறாங்க. இங்கே ஒரு பக்கம் பாக்கியா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. நல்லா இருந்த பொண்ணு, அவளை இப்படி கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லி அவளை மனசை உடைய வச்சு அவள் இப்போது என்ன பண்ணானே தெரில, மயங்கிவிட்டா, வாயில் நுரலாம் கக்கியிருக்கு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என் பொண்ணுக்கு மட்டும் எதுனா ஆகட்டும், உங்கள் 2 பேர் சும்மா விட மாட்டேன் பார்த்துக்குங்க அப்படின்னு பாக்கியா பயங்கரமாக கொந்தளிக்கிறாங்க. இங்கே ஈஸ்வரியும் கோபிக்கும் என்ன பண்ணுறதுனே புரியல. கொஞ்ச நாள் கழிச்சு டாக்டர்கள் வெளில வராங்க. வெளில வந்து டாக்டர் சொல்கிறாரு, இது மாதிரி உங்கள் பொண்ணு பாய்சன் சாப்பிட்ருக்காங்க, அதனால தான் மயங்கியிருக்காங்க, இப்போது நாங்கள் அந்த பாய்சன் வெளியே எடுக்கிறதுக்கான வழியெல்லாம் பார்த்துட்ருக்கோம், கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்குது, கொஞ்சம் வேணாலும் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல இங்கே பாக்கியா பயங்கரமாக அழுகுறாங்க. பார்த்தீங்களா, நீங்கள் பண்ண கேவலமான வேலையினால என் பொண்ணு என்ன பண்ணியிருக்கா பார்த்தீங்களா, என் பொண்ணு அம்புடுதுன்னு சொன்னான், இனிமேல் கண்டிப்பாக தப்பு பண்ண மாட்டேன், ஒழுங்காக படிக்கிறேன், வேலைக்கு போகிறேன்னு அம்புடுதுன்னு கெஞ்சினான். ஆனால் கடைசி வரைக்கும் அவளை நீங்கள் யாரும் நம்பவே இல்லை. நீங்கள் நம்பாததுனால மனசு விட்டு போன என் பொண்ணு இப்போது பாயசம் சாப்பிட்டுட்டா. என் பொண்ணுக்கு மட்டும் எதனா ஆகட்டும், உங்கள் 2 பேரும் சும்மா விட மாட்டேன், உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை சொல்லிட்டேன், இதுக்கு மேலே நீங்கள் 2 பேரும் என் வீட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒழுங்கு மரியாதையாக 2 பேருமே என் வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க, இதுக்கு மேலே வீட்டுக்கு உள்ளே வந்தீங்க நானே போலீஸுக்கு கால் பண்ணி எனக்கு சம்மந்தம் இல்லாதவங்க என் வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணுறாங்கன்னு உங்கள் 2 பேரையும் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன். இப்போ கூட எனக்கு ரொம்ப நாள் ஆகாது, என் பொண்ணோட இந்த நிலைமைக்கு காரணம் இவங்க 2 பேர் தான் சொல்லி நான் இப்போ கேஸ் கொடுத்தாலும் உங்கள் 2 பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது, பெத்த வயிறு பற்றிக்கிட்டு எழுதுது, இதுக்கு மேலே என் கண்ணு மேலே நிற்காதீங்க, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு பாக்கியா பயங்கர கோபத்தோட ஈஸ்வரியும் கோபியை பார்த்து பேசுகிறாங்க. கோபி ஈஸ்வரியும், இங்கே ஒரு பாக்கியா, நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் பண்ணது எல்லாமே அவன் நல்லதுக்கு தானே பண்ணோம், அவள் தவறாக புரிஞ்சுக்கிட்டா, நீயே தவறாக புரிஞ்சுக்கிட்டனா சின்ன பொண்ணு, அவள் எப்படி புரிஞ்சுப்பா, நான் சொல்கிறது கேளு பாக்கியா அப்படின்னு சொல்ல, அத்தை பெரிய மனுஷன் பார்க்குறேன், உங்களுக்கு மரியாதை அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுனீங்க என்ன நடக்கும் தெரியாது, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு பாக்கியா கை நீட்டி கொந்தளிச்சு கோபமாக பேசுனதை பார்த்து ஈஸ்வரி வாயை மூடிட்டு அமைதியாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கோபியும் அதை பார்த்து எதுவும் பேச முடியாமல், அம்மா நில்லுங்கம்மா, எங்கம்மா போகிறீங்க அப்படின்னு கோபி அங்கேருந்து கிளம்பிடாரு. பாக்கியா உச்சக்கட்ட கோபத்தோட அப்படியே பத்திரக்காளி மாதிரி அப்படி நிற்கிறாங்க.